இட்ஸ் Thursday மார்னிங். நேற்று கடைக்கு போயிட்டு வந்ததால் இதெல்லாம் எடுத்து கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. நேற்றே இதெல்லாம் வாஷ் பண்ணி நல்லா ட்ரை பண்ணி வச்சுட்டேன். இன்றைக்கி எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. கூட பூச்சி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக ரெண்டு மிளகா போட்டு வச்சாச்சு. போன வாரத்தில் பார்த்திங்கன்னா ஹோம் சென்டரில் இந்த கண்டெய்னர்ஸ் வாங்கிட்டு வந்தேன். இந்த மாதிரி பெரிய சைஸ் ஏற்கனவே எங்கிட்ட இருக்குது. பட் இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, குவாலிட்டியும் ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த பெரிய கண்டெய்னர் நான் ஒரு வருஷத்துக்கு மேலே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதோட லிட் ரொம்ப சூப்பராக இருக்குது. அதனால் அதே மாதிரி சின்ன கண்டெய்னர் வாங்கிட்டு வந்தேன். பெருசாக இப்போ ஹோம் சென்டரில் ஆஃபர் போட்டாங்க அப்படின்னு எல்லாம் சொல்ல முடியாது. எப்போவுமே அங்கே ஏதோ ஒரு ஆஃபர் இருந்துகிட்டே தான் இருக்கும். பட் எனக்கு போய் பார்க்குறக்கே அங்கே ரொம்ப பிடிக்கும். அந்த கண்டெய்னர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் வாங்கிட்டு வருவேன். மற்றதெல்லாம் சும்மா பார்த்துட்டு வந்துடுவேன். என்னென்ன ஐட்டம் தீர்ந்துருக்கோ அதெல்லாம் நான் டாப்அப் பண்ணிகிட்ருக்கேன். தேங்காயும் தீர்ந்துருச்சு. அதனால ஒரு தேங்காயை துருவி பாக்ஸில் போட்டு வச்சாச்சு. முட்டையும் தீந்தாச்சு. அதனால அதையும் வாங்கி அதோட கண்டெய்னரில் போட்டு வச்சாச்சு. புரட்டாசி மாதம் அப்படிங்கிறதுனால நாங்கள் முட்டை மட்டும் சாப்பிடுவோம். நான்வெஜ் எல்லாம் செய்கிறது கிடையாது. அதனால் முட்டையை மட்டும் டாப்அப் பண்ணி வச்சாச்சு. இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்போ வேணுங்கிறத போட்டு ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு. இந்த லெட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் யூஸ் பண்ண எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். இந்த மாதிரி கண்டெய்னர்ஸ் கண்டிப்பாக வாங்கலாம். ஹோம் சென்டரில் இது நிறையாவே இருக்குது. எப்போவுமே அந்த ஆஃபர்ஸில் இருக்குது. அதுவும் இல்லாமல் ஸ்டாக்ஸ் இது போகிறதே கிடையாது. எப்போவுமே இது ரெடியாக நீங்கள் எப்போ ஹோம் சென்டர் போனீங்கனாலும் இதை வாங்கலாம். இதெல்லாம் சைட் பை சைட் செஞ்சுட்டு இருந்தேன். இன்றைக்கி முள்ளங்கி சாம்பார் தான். அதனால சைட் பை சைட் வேலை செய்யும்போது இந்த டாப்அப் பண்ணுற வேலை எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. முள்ளங்கி சாம்பாருக்கு காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இன்றைக்கி சாம்பார் மட்டும்தான் ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக செஞ்சாச்சு. அதுக்கு இடையில இந்த வேலைகள் எல்லாம் செஞ்சாச்சு. பீக்கங்காய் பொரியலுக்கும் கட் பண்ணி தாளித்து விட்டாச்சு. மத்தியானம் லஞ்ச் ரொம்ப சிம்பிளானதாக இருந்தது. சாம்பார், பீக்கங்காய் பொரியல், அவ்வளோதான்.